ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு வாக்கியம் கொடுத்த உடனே நீங்கள் இங்கிலீஷில் கேள்விகள் கேட்கணும். நான் கோயிலுக்கு போகிறேன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். வேர் ஆர் யூ கோயிங்? இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் உருவாக்கணும். ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? நீங்கள் கோயிலுக்கு தான் போகிறீங்களா? ஐ ஆம் நாட் கோயிங் டு டெம்பிள். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். வாட், வென், ஒய், இது எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் அப்படின்னா இது, தேட் அப்படின்னா அது, இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன். மாணவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு யார் வந்துட்டுருக்காங்க, மாணவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லைன்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். I welcome you to this channel Syntax. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான், அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்காக செய்கிறேன். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை இங்கிலீஷில் சொல்லணும். யார் வந்துட்டுருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்களா? மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. இந்த மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங், அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பன்மை, அதனால் ஆர் வந்திருக்கு. ஹூ ஆர் கம்மிங், யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஹூ அப்படின்னா யார். ஹூ ஆர் கம்மிங்? ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங்? அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிரும். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங்? மாணவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் கம்மிங். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். கண்டிப்பாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அடுத்த தடவை திருத்திக்கலாம். நாம் இதை பற்றி நேற்று பேசினோம் கடந்த காலம். ஸோ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நாம் இதை பற்றி நேற்று பேசினோம். நாம் அப்படிங்கிறதுக்கு வி, பேசினோம் அப்படிங்கிறதுக்கு டாக்டு. ஸோ இந்த தமிழ் வாக்கியத்தில் பேசினோம் அப்படிங்கிற வார்த்தை கடைசி வருது, இங்கிலீஷில் செகண்ட் வேர்டாகவே வருது. இதுதான் டிஃப்ரென்ஸ். வி டாக்டு அபவுட் திஸ் எஸ்டர்டே. வாட் டிட் யூ டாக் அபவுட் எஸ்டர்டே? எதை பற்றி நீங்கள் பேசுனீங்க நேற்று? வாட் டிட் யூ டாக் அபவுட் எஸ்டர்டே? டிட் யூ டாக் அபவுட் திஸ் எஸ்டர்டே? நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா? டிட் யூ டாக் அபவுட் திஸ் எஸ்டர்டே? யூ டிட் நாட் டாக் அபவுட் திஸ் எஸ்டர்டே. இதை பற்றி நீங்கள் நேற்று பேசவில்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேலாளரும் வேலையாட்களும் ஆலோசிக்கின்றனர். இந்த வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தென் ஒரு கேள்வி கேட்குறீங்க. யார் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றனர்? அப்புறம் ஆலோசிக்கவில்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். மேலாளரும் வேலையாட்களும். மேலாளர் மேனேஜர், வேலையாட்கள் ஒர்க்கர்ஸ். ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஸ். எந்த டென்ஸில் வேணாலும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள், அதனால பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுடைய கேள்வி இதில் இருக்கான்னு பாருங்கள். த மேனேஜர் அண்ட் த ஒர்க்கர்ஸ் டிஸ்கஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஆலோசனை செய்கின்றனர், நடந்துகிட்டு இருக்கு. த மேனேஜர் அண்ட் தி ஒர்க்கர்ஸ் டிஸ்கஸ். ஹூ டிஸ்கஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஆர் டிஸ்கஸிங்? யார் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஹாவ் த மேனேஜர் அண்ட் தி ஒர்க்கர்ஸ் டிஸ்கஸ்ட்? ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களா? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின். த மேனேஜர் அண்ட் த ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் டிஸ்கஸிங். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் எனது பையை இங்கே தான் வைத்தேன், என் பேக்கை நான் இங்கே தான் வச்சேன். உங்கள் பேக்கை எங்கே வச்சிங்க? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இதிலேருந்து எத்தனை வாக்கியங்கள், எத்தனை கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமோ ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ ஹாவ் கெப்ட் மை பேக் ஹியர். நான் இங்கே தான் என் பேக்கை வச்சேன். ஐ ஹாவ் கெப்ட். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பேக்? பேக் எங்கே வச்சிங்க? ஐ கெப்ட் மை பேக் ஹியர்.
இந்த வாக்கியம் பாருங்கள், இது past tense. Where did you keep your bag? இதுவும் past tense. I have not kept my bag here. நான் எனது பையை இங்கு தான் வைத்தேன். இது பாசிட்டிவ் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவாக மாத்திரப்ப I have not kept my bag here. Have you kept your bag here? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர்ற கொஸ்டின். பையை இங்கே தான் வச்சிங்களா? நீங்கள் எப்போ தான் வந்தீங்க? ஸோ இப்போது தான், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு செயல் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதாவது ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போது தான் வந்தீர்கள், நீங்கள் இப்போது தான் வந்தீர்களா, நீங்கள் எப்போது வந்தீர்கள், நீங்கள் இப்போது இன்னும் வரவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போது நடந்து முடிந்த செயல்கள், அதாவது ஜஸ்ட் நவ் ஹேப்பன்ட், அந்த மாதிரி செயல்கள் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதங்கள், ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ தான் நடந்து முடிஞ்சு, இப்போ தான் நான் உள்ளே வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, யூ ஹேவ் அரைவ்ட் ஜஸ்ட் நவ். யூ ஹேவ் அரைவ்ட். அந்த ஹேவ் ஏன் யூஸ் பண்ணுறோம்? ப்ளூரல் இருக்கிறதுனால ஹேவ் யூஸ் பண்ணுறோம். இதுவே அந்த யூக்கு பதிலாக ஹீ இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி சிங்குலர் ஒருமை இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். ஹீ ஹேஸ் அரைவ்ட் ஜஸ்ட் நவ். நீங்கள் இப்போது தான் வந்தீர்களா? ஹேவ் யூ அரைவ்ட் ஜஸ்ட் நவ்? ஸோ அந்த கேள்வி பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹேவ் யூ அரைவ்ட் ஜஸ்ட் நவ்? இப்போ தான் வந்தீங்களா? இந்த ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற வார்த்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின்லேயோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்லேயோ கேட்க முடியாது. நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கு, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த செயல்களை சொல்கிறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஹேஸ் ஹேவ் வரக்கூடாது, டைரெக்டாக வேர்ப் வந்துடணும். ஹீ அரைவ்டு, தே அரைவ்டு, தே ஏட் அப்படின்னு வந்துடணும். நீங்கள் எப்போது வந்தீர்கள்? வென் ஹேவ் யூ அரைவ்டு? வென் டிட் யூ கம்? ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? வென் டிட் யூ கம் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு வாரம் கூட ஆயிருந்திருக்கலாம். நம்ம அன்னைக்கு பார்த்து எப்போ வந்தீங்கன்னு கேட்கலாம். ஓகே, இப்போ தான் அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ நிகழ்காலத்தில் அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம கேட்குறோம் எப்போ வந்தீங்க அப்படின்னு. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வென் ஹேவ் யூ அரைவ்டு? யூ ஹாவ் நாட் எட் அரைவ்டு. நீங்கள் இப்போது இன்னும் வரவில்லை. யூ ஹாவ் நாட் எட் அரைவ்டு. எட் அப்படின்னா இன்னும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை வேறு டைப்பில் நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணி பாருங்கள், ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். WH டைப் கொஸ்டின், வேர்பல் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் இந்த சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.